வணக்கம் வந்தோடைய நலப்பறைகள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வயசான சிங்கமும் இளவட்ட சிங்கமும் இருக்கு. சும்மா கடையில் உட்கார்ந்து இருந்தால என்னைய மாதிரி இந்த வீட்டில் சாப்பிட ஆளே இல்லைன்னு சொல்லிட்டான். புசுக்கு நான் கொடுக்கும் வந்துட்டு ஏன்னா நான் 4-5 ஓப்பா அசால்ட்டாக தின்னுட்டு அரை மணி நேரத்தில் பழச்சூசு பாயசம் குடிக்கிற ஆளை பிடிச்சிக்கிட்டு என்னோட வார்த்தை சொல்லிட்டேன்னு சொல்லி ஒரு ஈகோ கிராஸ் ஆயிடுச்சு. ஈகோவை டச் பண்ணிட்டாங்க. அதனால இன்னைக்கு அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு வெறித்தனமான சாப்பாடு போட்டி. செவிக்கிற ஆளுக்கு 2 தாள் கட்டுக்கு 2 நல்லா கட்டுங்க, மக்களே பாத்துக்கிறீங்க. 500 தாள் இல்ல 500 தாள் மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். எடிட்டிங்ல எல்லாம் பண்ணிடுறாங்க. அதாவது 2 தாள் 200. இன்னைக்கு நைட்டு சாப்பாட்டுக்கு செய்கிற ஆளுக்கு இருக்குது. 12 ஒரு பச்சை பிள்ளைய போய் போட்டி கூப்பிடுறாங்களே. இது ஃபுட் சேலஞ்ச் நடக்குதா, சந்தக்கடை நடக்குதா? போடுங்க அளவு சரியா. இன்னைக்கு அவங்க வேணுக்குன்னா அவங்க பிள்ளைக்கு கொஞ்சமாவே அவங்களுக்கு நிறைய, அவனை விட அதிகமா எனக்கு, என்னை விட அதிகமா எங்க அப்பாவுக்கு. எல்லாரும் புருஷன் தான் தெரிவிக்கலாது ப்ரோ, பிள்ளை தெரிவிக்கலாது வச்சு காசு அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியாமா? என்ன ஹோட்டல்ல வேலை வத்தியலாக்கு குஸ்காலி வைக்கிற மாதிரி வச்சுருக்கப்பல அங்கே கம்மி. டேய் பரத்தி போடுற குமிக்காதடா எப்பயே. தள்ளி போடுங்க. இந்திரா நார்மலாக இருக்கும்போது சாப்பிட வளர்த்து தர முடியும். போட்டினா மட்டும் எவ்வளோ நாளும் சாப்பிட்டேன். நீங்க பாருங்க மக்களே, என்ன இது எனக்குலாம் 2 வாய் தான். உனக்கா? உனக்கு 1 வாய் தான். இல்ல அந்த இலை அப்படி இருக்கு. குழம்புத்துங்க அம்மா போதுமா? இன்னும் வந்து வைக்கவா? குழம்பு இருக்கிற டேஸ்ட்டுக்கு 2 பேரும் பக்காவா போட்டியில ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. ஏன்னா குழம்பு அப்படி இருக்கு. போதும் போதும், எங்க அப்பா குழம்புலாம் நிறைய ஊற்றி சாப்பிட மாட்டாங்க. அப்படியா? மீன் எடுத்து வைங்க, மீன் எடுத்து வைங்க. ஒரு பாறை எடுத்து குழம்பு இல்லாம எடுத்து வைக்கணும். அதுலயே அரைக்கரண்டி குழம்பு வருது. நான் எனக்கு தேவையில்லை, அப்படியே ஏமாத்துறேன். அவனை பாருங்க ஆண்டவரே. டேய் டே நைட்டுக்கு வேணும் எங்களுக்குலாம் தம்பி. ஒன்லி நொறுக்கு சைடு மட்டும் தான் சாப்பிடுவோம். இன்னொரு மீன் எடுத்து வைக்கும். இவ்வளோ மீன் வச்சு இவ்வளோ சோறு எப்படி சாப்பிட்றது மீன்? என்ன இன்னொன்று அவனுக்கு இங்க அவனுக்கு 2மே ஒரே மீனா போயிடுச்சு. இல்லை சரி ரைட்டு. மீன் அவனுங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். இந்த காசை பார்த்துக்கிறீங்க. ரெடி ஸ்டார்ட் செய்யிச்சுட்டு முதல்ல எடுத்துக்கலாம். ஸ்டார்ட் முடிச்சுட்டு யார் எடுக்காங்களோ கொடுத்தாங்க. தண்ணி எடுத்து வச்சுருங்க 2 பேருக்கு நடுவில். டேய் கையிலலாம் வைக்கக்கூடாது. ஸ்டார்ட் சொன்னதுக்கு அப்புறம் அள்ளணும். ஸ்டார்ட் 1 2 3 போடு. சுமித்ரா அப்பாவா சுமித்ரா தம்பியா? போடு. தாப்பனா பிள்ளையா? இளந்தீங்கம்மா வயசான சிங்கம்மா? அப்பா பரவாயில்ல, அப்பா கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு கிடச்சிட்டுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு. பாவம் கடலுக்கு போயிட்டு வந்துருந்தவங்கள டயர்ட் பண்ணி சாப்பாடு கொடுத்தா தோக்கத்தான் செய்வாங்க. என்னப்பா தம்பி? என்ன தொடக்கமே ஒரு மாதிரி பிணையிற என்னாச்சு உனக்கு? எலி ப்ரோ எலி ப்ரோ எலி ப்ரோ. அந்த இடத்துல வச்சு மட்டும் சொல்லிட்டேன். சூப்பரா இருக்கு. நீங்க தெரியலனா இல்லையா? என்னடா எலி இளஞ்சிங்கன்னு சொல்லி இப்ப சாப்பிடுக்கணும் வரைக்கும் பயங்கரமா பில்டப் பண்ணிக்கிருந்த. ஒருவாய் எலிச்சோட இப்படி சொல்ற. என்னடா செம்பரை ஆடு மாதிரி மண்டையில செவிடா. குழம்பு ஊத்தர்றா எலி. சுறவழி கிளம்பியதே இந்த 100 ரூபாய் ஆண்டவம் தொடங்கியது. 100 ரூபாயா? 200 ரூபாய் இருக்குதுல. அவளுங்க மாமா அந்த 200 ஜூம் பண்ணியிருக்கேன். இந்த 200 ரூபாய் யார் இப்போ எடுக்க போறாங்கன்னு பார்ப்போம். சாப்பாட்டையும் கொடுத்து காசையும் கொடுக்காங்க. சாப்பாடு கொடுத்தாலே எத்தனை பேரை சாப்பாடு போட்டிக்கு வருவாங்க. குழம்பு இருந்தால் ஒரு கிணத்துல எடுத்து வைக்குமா? இதுலையா?
கிழிச்சிருப்பேன். ஹாய் தான் வேலை செய்யும் எனக்கு. இதெல்லாட்டி இருந்தா எடுத்து வைங்க, இந்த ஊத்தி விடுங்க. என்ன எலி சிங்கமா மாறிட்டு நினைச்சேன், எலி எலியாத்தான் இருக்குது. எலி கடைசியில செத்தலி ஆயிட்டே. அப்படி குளிச்சுட்டு பயங்கரமா ஜிம் பண்ணிட்டு புது சட்டை போட்டு சாரம் கட்டி போட்டிக்கு கலரமா அப்புறம் எலி ஒரு வெறி உடிச்சு திரியுது போல அப்படின்னு நினைச்சா கடைசியில மொக்க பண்ணி விட்டுருச்சு. இப்படி மண்டே ஆட்டுது. டேய் தின்றலாம், இப்பவுமே ஈக்குவலா தான் இருக்கு. டேய் அப்படி ஒண்ணு உன்ட்ட சோறு கம்மியானால தம்பி, இது முடியல முன்னே தின்னுட்டு அதெல்லாம். ஈசாக்கு இப்போ சூப்பு எல்லாம் நினைச்சு பாருங்க. சமைக்க கூடாது. இப்போ சோறு கொஞ்சம் அரிசியா தான் இருக்கு, சமைச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஏம்மா நேத்து சோறு நல்லா குழஞ்ச மாதிரி நல்லா இருந்துச்சுமா, சூப்பரா. இன்னைக்கு அரிசியா கொஞ்சம் அரிசியா இருந்துச்சு. அதுதான் சோறு. எலி சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கா, எலி சாப்பிடாம தெரியுது. எலிக்கு ஈக்குவலா குறைஞ்சு இப்படிதான் தான் மரிதாசுக்கு எனக்கு தான் நடக்குது. நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், தட்டில் அப்படியே இருக்கும். சோறு கூட போயிட்டோ. அது எப்பயுமே எங்க அம்மா ஏதாவது சதி பண்ணி விட்டுறாங்க. நீங்க தான் அம்மா எங்க அப்பா கல்லி குத்திட்டியே போல. நூத்துக்குதாம்மா 200 சோப்புல வைக்கிறதா இல்லையா? நான் அப்பளே சொன்னேன் சட்டி இருந்து குழம்பு கொஞ்சம் இருத்து எடுத்து வைங்கன்னு. குழம்பு இருந்தாதான் சேலஞ்சுக்கு அப்ப எப்படி சாப்பிடுறது? இப்பவுமே ஈக்குவலா தான் இருக்கு. அப்பல இருந்து அதேதான். தாடி அள்ளி வாயில வச்சுக்கிட்டு டேய் ஏ பைத்தியம். இவனை பாருங்க மாமா, இவனை பாருங்க. மரிதாசோட மோசமா இருக்கானே. இந்த போட்டியில எப்படி வெற்றி தோல்வி எப்படி சொல்றது? மக்களை இவன் இடையில ஒரு வேலை பார்த்து விட்டான். அத கண்டிப்பா வீடியோல காமிச்சுதான் அதே வரை ஓடி. அதாவது பாக்குற மக்களுக்கு ஒரு திஸ்ட். இப்போ வந்து அவன் ஜெயிச்ச மாதிரி இருக்கு, இவங்க தோத்த மாதிரி இருக்கு. ஆனா ஜெயிச்சது இவங்க தான். இவன் இடையில ஒரு சம்பவம் பண்ணி விட்டுட்டான். அவன் என்ன சம்பவம் பண்ணிருப்பான் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க இதுக்கு முன்ன பாக்கும்போது இலை எந்த அளவுக்கு இருந்துச்சு, என்ன சம்பவம் பண்ணிருப்பான்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் இலைய திட்டானா அப்படின்னு. ஆனா ஜெயிச்சது இவங்க தான். அதனால காசு வந்து அவங்களுக்கு தான். மனைவிடமே அந்த பரிசை கொடுத்துருங்க. அந்த கையில வாங்க. சோத்தாங்கையில வாங்கணும், சோறே இருந்தாலும். சோத்த வேணா சோத்தாம்பையில காசுக்கு என்ன மரியாதை இருக்கு? இது எத்தனை குடும்பத்தை பிரிச்சு வைக்கும் தெரியுமா? எத்தனை பேரை பிரச்சனைக்குள்ள ஒரு ஆக்கும் தெரியுமா? எத்தனை பேரை காரியம் நிற்கும் தெரியுமா? இருந்தாலும் காசு லட்சுமி. வெற்றி பெற்றவங்களுக்கு வந்துக்கிட்டு நம்ம காசு கொடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு விஷயம்